Happy morning, friends. Today we discuss a topic on equation of continuity and Bernoulli's theorem. It is especially specialized for fluid dynamics. Okay, let us discuss in detail today's session. First, equation of continuity. Equation of continuity அப்படிங்கிறது என்னன்னா, so without having any pressure or external agency, pressure difference, external agency, and also any other circumferences, the liquid flow steady, the liquid is flow through steady, that concept is called equation of continuity அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்தினுடைய ஏதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை வச்சு, அதாவது மோட்டார் இது மாதிரி வச்சு அந்த பொருளை, அந்த ஒரு லிக்யூடை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணவோ, ப்ரெஷர் டிஃபரன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணவோ, நான் விஸ்காஸ் விஸ்காஸ் லிக்விட் இல்லாமல் நான் விஸ்காஸ் லிக்விடாக இருந்தாவோ, அந்த மாதிரி லிக்விடை ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணதுக்கு ஒரு நம்ம நேச்சுரலாவே என்ன செய்யலாம்னா, ஒரு ஒரு விதமான கான்ஃபிகரேஷன்ல அது கண்டினியூஸ் ஃப்ளோவா இருக்கிற மாதிரி ஃப்ளோ பண்ண வைக்கலாம். தட் ஐடியா இஸ் கால்டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா, ஒரு லிக்விட் கன்சிஸ்ட் ஆஃப் லிக்விட் ரோங்கிறது டென்சிட்டி, மாஸ் பர் வால்யூம். ஏன்னா ஒவ்வொரு லிக்விடுக்கு டென்சிட்டி டிஃபர் ஆகும். அப்போ ரோங்கிற டென்சிட்டி உள்ள லிக்விடை வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் டியூப் ஏ, இது பி, ஏபி வழியா அலோவ் பண்றோம். இது கிராஸ் செக்ஷன் வந்து கொஞ்சம் ஹையர், இது கிராஸ் செக்ஷன் கொஞ்சம் லோயர், இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி போகும்போது the velocity will be the point v1 at a point A, v2 at a point B. Okay. அப்ப the mass of liquid collected of each tube of end per unit time must be same due to conservation law. அதாவது என்ன லிக்விடோட மாஸ் இங்கே அனுப்புறோமோ அதே அளவு மாஸ் தான் இங்கேயே நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அதனால எந்த ஒரு லாஸஸும் கிடையாது. ஸோ அதனால மாஸ் ஆஃப் லிக்விட் கலெக்டட் பெர் செகண்ட் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் இஸ் மஸ்ட் பி த சேம். அப்ப எவ்வளவு மாஸ் இங்க கலெக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ஏ1. ஏ1ங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இது வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ் பர் டைம். இப்போ இது ஒரு 3 டைமென்ஷனல் குவான்டிட்டி. அப்போ வால்யூம் கேன்சல் ஆயிரும். அப்போ மாஸ் கலெக்டட் பர் செகண்ட் நமக்கு என்ன தெரியுது, டைமென்ஷன்லாம் கிடைக்குது. அதனால இட் ஜஸ்ட் மல்டிப்ளைடு the terms of A1 V1 rho is equal to A2 V2 rho. Okay, rho ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா A1 V1 equal to A2 V2. So this is the equation of continuity. இதை வந்து நம்ம equation of continuity அப்படிங்கலாம். அதாவது A1 is proportional to V2, A2 is proportional to V1. A1 by A2 is equal to V2 by V1. Velocity, area of cross section அதிகமா இருந்துச்சுன்னா velocity கம்மியா இருக்கும். ஏரியா கிராஸ் செக்ஷன் குறைவா இருந்தா வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இதான் கான்செப்ட். ஓகே, so this is a idea for this particular series. So let us discuss in detail about Bernoulli's theorem. Bernoulli's theorem statement வந்து, the total energy of an incompressible liquid flowing from one point to another. இல்லையா, இந்த லிக்விட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஈஸியா இன்கம்ப்ரசிபிள் லிக்விட் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, வித்தவுட் எனி ஃப்ரிக்ஷன் remains constant throughout the motion. Remains constant throughout the motion. The total energy வந்து remains constant. இந்த இடத்துல ஒரு எனர்ஜி பார்த்தாலும், இந்த இடத்துல ஒரு எனர்ஜி பார்த்தாலும், இதுக்கு பேர் ஐடியல் லிக்விட் சொல்லுவோம். ஐடியல் லிக்விட்ல என்ன ஆகும், total energy remains constant இருக்கும். அதுல என்னென்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா, the liquid flowing possesses 3 forms of energies. One is potential energy of unit mass. Potential energy of unit mass போகும். Therefore, potential energy வந்து mgh, unit mass நால gh. The kinetic energy per unit mass equal to half mv squared. Kinetic energy of a liquid is half mv squared. Per unit mass is equal to mv half v squared. The pressure energy per unit mass is called P by rho. So the total energy is nothing but pressure energy, kinetic energy, and potential energy. This three energy is constant throughout the motion. According to Bernoulli's theorem, total energy per unit mass is constant. So they go to adding it for both three equations like P by rho.
plus half v square plus gh is equal to constant. So this is a concept of Bernoulli's theorem. Let us have a proof of this. Consider a liquid flowing from streamline motion in non-uniform tube. Non-uniform tube ஒரு streamline motion இருந்துச்சு அப்படின்னா let A and B be the two transverse section of the heights h1 and h2. இது வந்து h1ங்கிற ஹைட்ல இருக்கு, இது h2ங்கிற ஹைட்ல இருக்கு. From the reference point, A1 and A2 be the area of cross section of the tube A and B. Let ρ1 be the pressure of A due to the driving pressure head. Let P2 be the pressure at B. Here, area of cross section A1 is greater than A2. First உள்ள area of cross section non-uniform tube போட்டோம் இல்லையா, அதோட cross section higher than A2 outer tube. Therefore, V2 is higher than V1. Hence, the liquid is accelerated to flow from A to B. The work done per second on the liquid entering at A is W is equal to force at A. Work done என்ன சொல்லலாம், force into distance by the liquid, distance of the liquid moved by the liquid in 1 second. இல்லையா? அப்ப the force is nothing but P1 A1 into V1. This is actually P1 A1 V1. Work done on the liquid flowing from the tube B is W2 is equal to P2 A2 V2. Net work done on the liquid passing from A to B is W is equal to W1 minus W2. This is actually P1 A1 V1 minus P2 A2 V2. According to equation of continuity, A2 V2 is equal to A1 V1. Therefore, A2 V2 க்கு பதிலா A1 V1 substitute பண்ணோம்னா P1 minus P2 into A1 V1 வரும். The work done on the liquid is used to change its potential and kinetic energy. இந்த work done என்ன செய்யுதுன்னா அந்த potential energy kinetic energy change பண்ணுது. Therefore, decrease in potential energy. This actually mass A1 V1 rho into G H1 minus H2. இது வந்து total potential energy, decrease in potential energy. Kinetic energy என்ன செய்யுது? Increase பண்ணுது. Therefore, increase in kinetic energy is equal to half mv squared. Therefore, half into A1 V1 rho. This is actually mass. இல்லையா? A1 V1ங்கிறது m by v. அப்ப the v cancel ஆயிடுச்சுன்னா mass இல்லையா? A1 V1 rho into V2 squared minus V1 squared. The total gain in energy of the system is the liquid flowing from A to B. அப்ப total gain of energyங்கிறது என்ன? The kinetic energy ஓட increase in kinetic energy minus decrease in potential energy. Therefore, R1 of A1 V1 rho V2 squared minus V1 squared minus A1 V1 rho G into H1 minus H2. இந்த எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா உள்ளக்கூடிய ஒர்க் டன்னுக்கு ஈக்குவல். Therefore, P1 minus P2 is equal to A1 V1. அப்ப இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Of A1 V1 rho V2 squared minus V1 squared minus A1 V1 rho G H1 minus H2. இப்போ A1 V1 எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா P1 plus of rho V1 squared rho GH. Therefore, P2 plus of rho V2 squared plus rho GH2. அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இடத்தோடைய டோட்டல் எனர்ஜி. இப்ப நான் யூனிஃபார்ம் டியூப்ல இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல உள்ள டோட்டல் எனர்ஜி, இது அவுட்டர்ல உள்ள டோட்டல் எனர்ஜி must be the same. Therefore, common of P plus of rho V squared plus rho GH is constant. அப்ப ரோவை காமனா கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டோம்னா P by rho plus half V squared plus GH is constant. Okay, this idea is the Bernoulli's concept, Bernoulli's theorem. For today, take home message is first point is equation of continuity. If you have to flow from the ideal liquid from one place to another place, okay, the ideal liquid is nothing but incompressible, non-viscous, okay, frictionless liquid. This is actually ideal liquid. The ideal liquid ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணும்போது ஒரு நான் யூனிஃபார்ம் டியூப் வழியா அலோவ் பண்ணினா A1 V1 equal to A2 V2. அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதோட வெலாசிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அதான் இதோட ஃபைனல் கான்செப்ட். அதை வச்சுட்டு ஒரு பெர்னோலிஸ் தியரத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் நான் விஸ்காஸ் லிக்விட் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன் அப்படின்றது பெர்னோலிஸ் கான்செப்ட். அதுல என்னன்னா 3 விதமான எனர்ஜி, ஒன்னு பிரஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி.
இந்த 3 விதமான எனர்ஜியுமே இந்த லிக்விட்ல இருக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல இருந்து லிக்விட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடக்குது. அங்கேயும் இங்கேயும் ஒரு ஒர்க் டன் நடக்குது. அப்ப த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒர்க் டன் வந்து என்ன ஆகுதுன்னா, த டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்கிரீஸ் இன் கைனடிக் எனர்ஜிய பாக்குது. அப்ப த டோட்டல் எனர்ஜி டிஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் த ஒர்க் டன். என்ன எனர்ஜி டிஃபரன்ஸ் இதுல கிரியேட் ஆகுதோ அதுதான் ஒர்க் டன்னா இருக்கு. இப்ப அதை வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது P by rho plus half V squared plus half V squared plus என்னது இது pressure energy pressure head half V squared by half V squared by half V squared plus rho GH plus GH is equal to constant அப்படிங்கிறது என்னது இந்த பெர்னோலிஸோட basic concepts. Okay, so these are the idea about the Bernoulli's theorem. Thank you very much for your patient listen.